பொதுவா ரிஷப ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பெண் ராசி. பூமி தத்துவ ராசி. ம். அமைதி அப்படின்றது ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டு. ரொம்ப பொலைட்னஸ், அமைதி, பிளசன்ட்டான பர்சனாலிட்டி. காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் அப்படின்றதுனால எப்பயுமே வந்து பணம் சம்பாதிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. வீட்ல ஒரு ரிஷபராசி பிள்ளை இருக்கு அப்படின்னா அப்பா, அம்மா ரிஷபம் 40 வயசுல கூட பார்த்தீங்கன்னா, இந்த பொசசிவ்னஸ் அப்படின்றது இருக்கும். நம்மளோட நல்ல நட்பு வேற யாரு கூடயாவது உருகி, உருகி நட்பா பழகுறாங்க. இல்ல நல்ல சந்தோஷமா நம்மள கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு, சினிமான்னா கூட லவ் சீரியல்ஸ், லவ் சினிமா தான் நாங்கலாம் பார்ப்போம். மீதிலாம் நாங்கலாம் பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? ஃப்ராங்கா சொல்லணும்னா, ரிஷபத்துக்கு அந்த மாரி ஒரு மைண்ட் செட். வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை எவ்வளோ பிரபலமாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஒரு ஒரு ஜோதிடர்களையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். எதுக்காக? உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணணும், நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகணும், 12 ராசி ஆளுங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க பெர் கமெண்ட்டை. அதுதாங்க எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்கான ஒரு காரணம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டைட்டிலோட, அருமையான ஒரு ஜோதிடரோட, அழகான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா, ஒரு அழகாக பிரகாசமாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான முகம், அழகான 12 ராசிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா, பிரம்மன் எழுதிய விதி. புதுசாக இருக்கு இல்லைங்க? எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி என்ன தான் இருக்கும் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நான் சொன்னேன்னா பிரகாசமாக அழகாக ஜிகி ஜிகின்னு இருக்கீங்க மேம். ஜிகி ஜிகின்னு இருக்கீங்க. ஆமா. பரவாயில்ல மேம். உள்ள நிறைய நம்மளுக்கு வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே ஜிகி ஜிகுன்னு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே முன்னோடியா இருக்கலாம். இல்லை மேம், நான் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்வேன். நாம் என்ன தோற்றமோ அதுதான் பாசிட்டிவ், நாம் என்ன தோற்றமோ அதுதான் நெகட்டிவ். நான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தோடு உட்காந்துருந்தா அது முதல்ல சேனல் பார்க்குறவங்களே வந்து ஃபோனை மாற்றி விட்ருவாங்க. நம்ம இவ்வளோ அழகாக இந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஜொலி ஜொலின்னு உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் உட்காந்தாதான் சேனலை நம்மளை ரசிப்பாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். இல்லை மேடம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் காது கொடுத்தாவது கேட்பாங்க. அது உண்மை. அதுக்கும் மேல மேடம், ஒவ்வொரு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா தான் இருக்கணும். பொதுவாவே பெண்கள்னாலே அழகு இல்லைங்களா? பெண்கள்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அப்ப நம்ம எப்பயுமே லட்சுமிகரமா இருக்கிறது தானே மேடம் நல்லது இல்லைங்களா? மனோரமா சொல்லுவாங்க மேம். ஓ, நீங்க பழைய நடிகை மனோரமா தெரியுங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏஜ் சொல்லக்கூடாது, பெண்களோட ஏஜ் நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அந்த நடிகன் படம் ஆக்ட் பண்ணும்போது ஆண்டின்னு சொன்னதே அவங்க ரொம்ப நாள் 2 நாள் என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே இல்லை. ஏன் பேசலன்னு போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னையே ஆண்டின்னு கூப்பிட்டேன், நான் கிழவியான்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன், பெண்கள் என்னைக்குமே ஸ்வீட் 16 அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரகாசமா அழகா. மேம் இன்னைக்கு வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு புது டைட்டிலோட இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதின்றது 12 ராசிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி நம்ம பார்ப்போமா எப்படின்னு? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எவ்வளோ ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. எல்லாருக்குமே பிரம்மன் எழுதுற விதி ஒன்று இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா? பொதுவாக ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பெண் ராசி.
பூமி தத்துவ ராசி. அமைதி அப்படின்றது ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே உண்டு. ரொம்ப பொலைட்னஸ், அமைதி, பிளசண்டான பர்சனாலிட்டிஸ் ரிஷபம் அப்படியே கிராஸ் பண்ணி போகுதுங்க. ரிஷபராசி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்களா இருந்தாலும் சரி, ஒரு தென்றல் மாதிரி ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த தென்றல் மாதிரி ராசியா இருந்தாலும் வாழ்க்கையில நிறைய புயல்களை சந்திச்சிருப்பாங்கன்றது வேற வச்சுக்கோங்க. பட் அந்த ராசிக்கு அப்படி ஒரு தன்மை அப்படின்றது உண்டு. அழகு, லௌகீக வாழ்க்கை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விருப்பப்படக்கூடியவங்க தான். கற்பனா சக்தி அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. ஆல்வேஸ் லவபிள், ரொமான்டிக், நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, லவபிளாக இருப்பீங்க. திருப்பி ரொமான்டிக் போடலாம், எத்தனை ரொமான்டிக்னாலும் போடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரிஷபத்துக்கு உண்டு. காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் அப்படின்றதுனால எப்பயுமே வந்து பணம் சம்பாதிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. வீட்டில் ஒரு ரிஷபராசி பிள்ளை இருக்கு அப்படின்னா அப்பா அம்மா பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ மட்டமாக ஃபேமிலி போச்சுனாலும் அந்த பிள்ளை வந்து அந்த ஃபேமிலியை உயர்த்திடும். சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஜாஸ்தி உண்டு மேடம். பொதுவாக வந்து இதனோட நீங்கள் சிம்பிளை பார்க்குறீங்க அப்படின்னா காலை அமைதியாக இருக்கும். கோவம் வந்துச்சு அப்படின்னா வெகுண்டு ஓடும். ஜல்லிக்கட்டு காலையே நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையே பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு எப்படி ஓடுது, எத்தனை பேர் மடக்கிறாங்க, குத்துயிரும் கொல உயிருமா கிடக்குறாங்க, அதுக்கு அமைதியாக தான் இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாலாட்டக்கூடாது ரிஷபத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரிஷபம் ஃபேமிலி ஓரியன்ட். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலி ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்துக்காக தன்னுடைய லைஃப்பை முழுசும் அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அம்மாவே சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தேடு வீடு. அம்மாவே சொல்லுவாங்க, தம்பி தங்கச்சி நீ தான் ஆளாக்கணும். இந்த பிள்ளை 4வது பிள்ளையா இருக்கும். 3 அண்ணன் அக்கா இருப்பாங்க, கடைசியில் ஒரு தம்பி இருப்பான். அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரையும் நீ தான் ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பொறுப்பு மொத்தமாக சின்ன வயசுல குருவி தலையில பனங்கா மாதிரி வச்சுடுவாங்க அம்மாவே அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் செஞ்சாலும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் சந்திக்கிறது என்ன அப்படின்னா ஏமாற்றம், துரோகம். பொதுவாக வெளியாளுங்க துரோகம் பண்ணால் நம்மளால் எதுனாலும் பண்ண முடியும். வீட்டில் இருக்கவங்களே நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் அழறது இல்லைங்களா? இதுதான் ரிஷபத்தினோட வாழ்க்கை அப்படின்லாம். ரிஷபராசி குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8th 9th படிக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. ஏய் நீ என் கூட பேசல, நீ ஏன் அவ கூட பேசுகிற, நீ அவ கூட பேசினா எனக்கு பிடிக்காது. ரிஷபம் 40 வயசில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பொசசிவ்னஸ் அப்படின்றது இருக்கும். நம்மளோட நல்ல நட்பு வேற யாரு கூடயாவது உருகி நட்பாக பழகுறாங்க, இல்லை நல்ல சந்தோஷமாக நம்மளை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா இந்த பிள்ளைக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்காம போயிடும். அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. இந்த பிள்ளைங்க லவ் பண்ணுமா? அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணுவாங்களா? சாலிடாக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறதுக்குனே பிறந்திருக்கோம்ப்பா அப்படின்றது தான் ரிஷபம். லவ் பண்ணாமல் அந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சின்ன வயசுலேயே அது லவ் பண்ண விடாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த லவ் அப்படின்றது ரிஷபத்துக்கு சாலிடாக பிடிக்கும். இவங்க லவ் பண்ணுறாங்கன்னா யாரை லவ் பண்ணுவாங்க? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க, தனுசு பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ராசியாகவே இருந்தாலே உங்களுக்கு 6ஆம் பாவம், அவங்க தான் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. தனுசு குருவோட ராசி, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக ஒத்து வர்றது இல்லை. அப்போ இவங்க அட்ராக்ட் ஆகிறதே அவங்க 2 பேரை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. லவ் பண்ணுறாங்களா, இவங்க எண்ண அலைகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட எண்ண அலைகள் வேற மாதிரி இருக்கும். தனுசனோட பிரெயின் செட்டும் மைண்ட் செட்டும் ரிஷபத்தினோட மைண்ட் செட்டும் பெருசாக ஒத்து வராது மேடம். தனுசுக்கு எப்பயுமே அறிவு பிரதானம், ஓகேங்களா? ரிஷபத்துக்கு எப்பயுமே காதல் பிரதானம், துலாம்க்கு எப்பயுமே ஆளுமை பிரதானம். அப்போ ஒரு அடமெண்ட்டாக பேசக்கூடியவங்க, இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட லவ் எதிர்பார்க்குறவங்க. ஆக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஷபம் ரொம்ப நல்லவங்க, தனுசும் துலாமும் கெட்டவங்க அப்படி கிடையாது மேடம். என்ன அலைகள் பெருசாக ஒத்து வரதில்லை. நான் ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் பார்ப்பேன், நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் பார்ப்பீங்க. நீங்கள் நினைக்கிறதே நான் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் 3rd பர்சன் போது பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் என் குடும்பத்தில் உறுப்பினர் ஒருத்தவங்க, என்னோட கணவன் என்னோட மனைவியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து அது ஒத்து வருமா? ஒத்து வராமல் போயிடும். ஆனால் இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா துலாமையும் தனுசையும் தான் லவ் பண்ணுவாங்க. அப்படி லவ் பண்ணும்போது அட்ராக்ட் ஆவாங்க. துலாம் கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க, தனுசு கிட்ட அடுத்து அட்ராக்ட் ஆவாங்க. தனுசு இவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு இவங்களை பிடிக்காம இருக்கும். புரியுதுங்களா? அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது. துலாமை இவங்களுக்கு பிடிக்கும். துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பாக இருந்தால் கூட மேடம் துலாமுக்கு இவங்களுக்கு ஒத்து வர்றதில்ல பெரிய அளவு. துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை எப்பயுமே கொஞ்சம் டம்ப் பண்ணும் அப்படின்னே நினைப்பாங்க. 2 பேரோட ராசியாதிபனும் சுக்கிரனாக இருந்தாலும் அது ஆண் ராசி, இது பெண் ராசி, அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்போது லவ் பண்ணும்போதே நான் நினைக்கிறத நீ யோசிக்க மாட்டேன்ற, நீ யோசிக்கிறத நான் நினைக்க மாட்டேன்ற வேவ் லென்த் சரியில்லை அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது. அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா
பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் காலிலேயே தான் உழுந்திருக்குமே தவிர ரிஷபம் மேலே ஏறுறதே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இது என்னோட 17 வருஷத்தில் நான் கண்ட உண்மை அப்படின்னு சொல்லலாம். 17 வருஷமாக ரிஷபத்துக்கு ஏன் கஷ்டம் அப்படின்றது தான் என்னோட ரிசர்ச்சு. ரிஷபத்துக்கு ஏன் கஷ்டம், மிருகசீரிஷத்துக்கு ஏன் கஷ்டம் அப்படின்றது தான் ரிசர்ச்சு. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது கஷ்டப்படுறதுக்குனே தான் நீ பிறந்திருக்க அப்படின்றது. அதை வச்சு தான் நம்ம இப்போ நிறைய பதிவுகள் பேசணும் பார்த்தீங்களா, கர்மிக் எஃபெக்ட்ஸ் அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆரம்பித்த பிள்ளையார் சுழி அதுதான். புரியுதுங்களா? நமக்கு ஏதாவது கண்ணில் வலி வரும்போது தான் ஏன் கண்ணில் வலி வருது அப்படின்றத யோசிப்போம். என்ன ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம வந்து ரிசர்ச் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டதுனால ரிஷபம் படக்கூடிய கஷ்டத்தை படலை, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். பட் இருந்தாலும் ரிஷபத்தினோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும் ரிஷபம் அப்படின்ற பட்சத்தில். சரிங்க மேடம், இவங்க ரொம்ப வந்து இதுவாக சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலி பர்சன்ஸ். இப்போ ஒரு 4 பிள்ளைங்க இருக்க வீடு மேடம். 3 பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பட்டுப்பாவாடை, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுப்பாவாடை தாவணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. கையில் காசு இல்லை கண்ணு, கையில் காசு இல்லை கண்ணு, பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச காட்டன் மீடி கூட எடுத்துக்கூட, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப். ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு எண்ணம், பெரிய சொத்து ப்ராப்பர்ட்டி பிரச்சனைன்னு வருதுன்னா கூட சரி விடு, தம்பிக்கே நிறைய கொடு, அக்காக்கே நிறைய கொடு, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு பெரிய பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக தூக்கி போடக்கூடியது ரிஷபம் அப்படின்ல மேடம். அந்த அளவுக்கு நல்ல குணம் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு. அதுக்கப்புறம் மேரேஜ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு லவ் பண்ணும்போதே அது பிரேக்கப் நோக்கி போகுது. ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் தப்பான பார்ட்னர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடி நின்று இது வேணான்னா கூட நாங்கள் அதை தான் செய்வோம். அதுதான் ரிஷபத்துக்கு. அது அந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லலாம் மேடம். லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ் எப்படி இருக்கும்னா உங்கள் சினிமாட்டிக் லவ்லாம் தோற்று போயிடும். நீங்களாம் என்ன காமிக்கிறீங்க சினிமாவில் லவ்னு? ரிஷபம்லாம் பண்ணுற லவ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரே இளநீரில் வச்சு, ஒரே இளநீரில் 2 ஸ்ட்ராவை போட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கண்ணோட கண்ணு பார்த்து கையோட கை சேர்த்து லவ் பண்ணு அப்படின்னா ரிஷபத்தால் தான் முடியும். எல்லா சினிமாட்டிக் லவ்வும் தோற்று போயிடும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரொமான்டிக் பர்சன் சொல்றீங்க மேம் நீங்க. இல்ல நிச்சயமா சொல்றேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒரு லவ் அப்படின்னா நம்ம எத்தனை லவ் சொல்லுவோம், அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், ஹிட்லருக்கு ஒரு லவ் மேடம். பொதுவா ரிஷபத்தினோட கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஹிட்லர்னா நம்ம என்ன நினைப்போம், சர்வாதிகாரம்ல. அப்ப டிக்டேட்டர், அவருக்கு ஒரு லவ் இருந்துச்சு மேடம். ரிஷபம், இப்ப நானே ரிஷபம்னா ஹிட்லரோட அந்த மீதி எல்லா அராஜகத்தையும் படிக்க மாட்டேன், அவரோட லவ் தான் படிப்பேன். அலெக்சாண்டர் போது அலெக்சாண்டரோட லவ் படிப்பேன். அப்ப ரிஷபத்துக்கே டிஃபால்ட்டா அது உண்டு, லவ் பிடிக்கும். நாங்க வந்து நிஜத்துல கிடைக்கலனால நாங்க கதையிலையாவது தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கதையிலையாவது படிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட் உண்டு. ஒண்ணு நிஜத்துல லவ் பண்ணோம், நிஜத்துல லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அது என்ன பண்ணும், இந்த மாதிரி கதையில தான் வந்து பாத்தீங்கன்னா லவ் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படின்லாம். சினிமானா கூட லவ் சீரியல்ஸ், லவ் சினிமா தான் நாங்கெல்லாம் பார்ப்போம், மீதியெல்லாம் நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? ஃப்ராங்கா சொல்லணும்னா ரிஷபத்துக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் என்ன லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்காது. இவங்க எந்த அளவுக்கு லவ் விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு லவ் இவங்கள வெறுக்கும். புரியுதுங்களா? அப்ப ஆமா, இன் டெப்த் ஆஃப் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மேலோட்டமான லவ் கூட வாழ்க்கையில கிடைக்காது. சரி, ஓகே. இவங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ரொம்ப எந்த தொழில் செஞ்சாலும் நான் வந்து பிறக்கும் போது ஏழ்மையாக பிறக்கிறது மேட்ரு இல்லை, சாகும்போது செல்வந்தராக தான் சாவேன் அப்படின்ற மாதிரி எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதெல்லாம் வந்து திறமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. இன் டெப்த் ஆஃப் நாலேஜும் உண்டு. ரிஷபம் அப்படின்னா ஒரு அழகு பதுமைகள் அப்படின்றது கிடையாது, அறிவு ஜாஸ்தி இருக்க ராசி. என்ன, அது நிறைய அறிவை யூஸ் பண்ணாது. அது அழகு, லௌகிக வாழ்க்கை, ரொமான்ஸு, கிடைக்காத ஒரு பாசத்தை தேடி அலையிறது அப்படின்ற மாதிரி ரிஷபம் ஓடிடும். சரி, மைனஸ் என்ன அப்படின்னா மேடம், பிடிவாதம். எதில் பிடிவாதம்? ஒரு பர்சன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரியும், தப்பானவன் தெரியும், இருந்தாலும் அவன் தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நான் அவனை உண்மையாக நினச்சேனே, உண்மையாக காதலிச்சேனே, உண்மையாக ஆசைப்பட்டனே, காலில் விழும், நீ யார் கூடனாலும் பழகு, என்னை மட்டும் விட்டுறாது. ஒரு மனைவி ரிஷபராசி பெண்ணாக இருந்தால் புருஷன் காலில் விழுவான். இத்தனை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னாலும் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு நல்லபடியாக சொல்லி பாப்பா, சண்டை பிடிச்சி பாப்பா, ஆர்ப்பாட்டம் பண்ணி பாப்பா, அழுது பாப்பா, ஒரு ஸ்டேஜில் அவன் மொத்தமாக என்னை விட்டு பிரியாடும் போது காலில் விழுவான். யார் கூடனாலும் சுற்றி என்னை விட்டுறாத. அந்த அளவுக்கு கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும், டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்கள விட்டு விலக அவங்களால முடியாது. லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டாலும் அந்த லவ் அவங்க மறக்கவே மாட்டாங்க. இது ரிஷபத்தோட கேரக்டர். இது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்கிறத விட உண்மையான அன்பு அப்படின்லாம் ரிஷபத்துக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச மைனஸே கிடையாது மேடம். ஓகேங்களா? இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது வருமா? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கிற மாதிரியே தோணும், ஆனால் பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதில்லை. இவங்களுக்கு எப்பயுமே சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், மன ரீதியான குழப்பத்தினால உடலில் பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன கலர்ஸ் ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைட் கலர்ஸ், லைட் ரோஸு, லைட் பிங்க்கு, இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
லைட் ஆரஞ்சு இதெல்லாம் ஃபேவராக இருக்கும் மேடம். எந்த திசை ஃபேவர் அப்படின்னா தெற்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் ரிஷபத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு, ரிஷபம் ராசி பர்சனாலிட்டிஸை மிஸ் பண்ணுறவங்க அன்லக்கி. ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அன்லக்கி நிச்சயமா. ரிஷபம் உன் லைஃப்ல வந்து நீ மிஸ் பண்ணிட்டியா, உன்னை விட துரதிருஷ்டசாலி யாருமே இல்லை. இப்போ இந்த பிரம்மன் எழுதிய விதியில் ரிஷப ராசி இதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன செய்யலாம்? அவங்களோட ராசி அதிபன் சுக்கிரனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டா இந்த ஏமாற்றங்கள் அப்படின்றது கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்றது கொஞ்சம் மிகுதியாக வரும் மேடம். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேடம், இவங்களே இவங்களை அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஒரு விதத்தில் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஆஸ்பெக்டில் ஸ்வீட்ஸ் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது, அது வந்து நம்ம வந்து யார் வீட்டுக்கு போனாலும் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டை முன்னிறுத்துறோம் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராசி அதிபனை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓரளவுக்கு சந்தோஷன்றது கிடச்சிடும். தேங்க்யூ மேம். நல்ல அழகான ஒரு பதிவு இந்த ரிஷப ராசிக்கு. சூப்பராக இருக்குது. இந்த பிரம்மன் எழுதிய விதியில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒன்று விஷயம் சொன்னாங்க. அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேமை பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் டவுட் இருக்குது நான் கேட்கணும் அப்படின்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பேசலாம். நன்றி.